இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரியமானவர்களே. இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் ஒரு சில வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம், 9வது வசனம், 11வது வசனப்படியாக சொல்லுகிறது பிரியமானவர்களே. 8வது வசனம் பின்பகுதி, இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அதே பாரு 11வது வசனம், அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இந்த உலக பொருட்களினாலே, அனித்தியமான அழிந்து போகிற இந்த உலக பொருட்களினாலே நம்ம என்ன செய்யணுமா? சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அருமையான ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும், ஒளியின் பிள்ளைகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சன்னதியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். அப்படின்னா ஒளியின் பிள்ளைகள்னா யாரு? ஒளியின் பிள்ளைகளாகினா அந்த அறிவை நாம் கொண்டு போய் அந்த இடத்துல சேராம இருக்கிறோமா? அதாவது நம்ம புரிந்து கொள்ளுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுறாங்க. அவங்க அவ்வளவு புத்திமான்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் உள்ளவங்க ரொம்ப பயங்கர புத்திமான்களா இருக்கிறாங்க நம்மளை காட்டிலும் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க. எதை நீ சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஒரு மனிதனுக்குள்ள புத்தி எவ்வளவு முக்கியம் என்பதை வேதம் தெளிவாய் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அதுக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை படிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாட்டில் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பதாய் நான் இப்போ ஒரு 10th படித்திருக்கேன். ஒருவேளை ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன், இந்த படிப்பினுடைய அருமை எனக்கு தெரியல. அநேக பேர் என்னை படிப்படின்னு சொன்னாங்க, வீட்டில் படிப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த படிப்பை குறித்ததான அக்கறையற்றவனாய் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு இந்த படிப்பு எவ்வளோ முக்கியம் என்பது எனக்கு தெரிகிறது. இந்த படிப்பு ஜனங்களுக்கு எவ்வளோ முக்கியம் என்பதை, மற்ற சாதாரணமானவர்களுக்கு இந்த படிப்பு எவ்வளோ முக்கியம் என்பதை நாம் அவர்களுக்கு காண்பிக்கும்படியாய் ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணுமோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. எடுத்து பாருங்க, ஒருவேளை தமிழ்நாட்டு மக்களுக்கு விசேஷம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாருங்க. ஏன்னா அவங்க எங்க நல்ல ஸ்கூல்ஸ் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. வட மாநிலத்துல ஸ்கூல்ல கிடையாது, படிப்பறிவு ஜாஸ்தி அவங்களுக்கு இல்லை. கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான போதுமான வசதி வாய்ப்பு இல்லை. அநேக மிஷனரிகள் அங்கே போய் தங்களுடைய நேரங்களை, அவங்களுடைய அறிவுகளை படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. டாக்டர்ஸாக போய் அநேக பேர் பணிபுரிகிறாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஜெம்ஸ்ல இந்த மாதிரி ஒவ்வொரு மிஷனரி ஸ்தலங்கள்ல போய் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கப்படுகிறது பிரியமானவர்களே. ஏன் அப்படின்னு சொன்னா, எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு, இந்த பிரபஞ்சத்துல உள்ள ஜனங்கள் ஏமாற்றி வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு எப்படியாவது அறிவை போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்றார், நம்மகிட்ட தான் சொல்றாரு. ஒருவேளை நம்ம அதை புரிந்து கொண்டு ஞானமுள்ளவராய் நம்ம நடப்போம் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆண்டவரை அறிகிற ஞானத்தில் வளர்த்து விடலாம் பிரியமானவர்கள். ஒருவேளை பாருங்க, ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் அதை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு மிகவும் தேவையான முக்கியமான மற்ற அறிந்து கொள்ளக்கூடிய இந்த படிப்பை எப்படியாவது அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டா அவங்க உணர்வு அடைந்து விடுவார்கள். படிப்பறிவு இருக்கிறவங்க அதை புரிந்து கொள்வார்கள் பிரியமானவர்களே. ஒருவேளை இந்த காரியத்தில் உங்களால் இயன்ற மட்டும் பிறருக்கு படிப்புக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை உங்களை நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னா டியூஷன் எடுங்க. நிறைய இடத்துல டியூஷன் சென்டர்லாம் நடக்குது இல்லைங்களா? பிள்ளைகளுக்கு நல்ல இந்த பாடத்தை சொல்லிக் கொடுங்க. அப்படி நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்கன்னா அது நிமித்தம் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது பிரியமானவர்களே. ஒளியின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொண்டு பிரபஞ்சத்தில் இருக்கிறவர்களை காட்டும் ஞானமுள்ளவர்களாய் மாறும்படியா ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்க படித்தவங்களா இருந்தா படிக்காதவங்களுக்கு எப்படியாவது நினைச்சுக்க பாடத்தை சொல்லிக் கொடுங்க. அவங்க படிக்கிறதுக்கு ஏதாவது உங்களால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்யும்படி ஆண்டவர் விரும்புகிறார். கண்களை மூடுவோம், ஜெபம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, ஒளியின் பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே அறிவில்லாமையில இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. பிரபஞ்சத்தில் இருக்கிறவர்களை மேற்கொள்வதற்கான பலனையும் ஞானத்தையும் தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.